வாங்கப்பா நம்ம அந்த பெர்லைட்டும் கொக்கோபீட்டும் வச்சு எப்படி ஒரு பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுதான் பெர்லைட். உங்களுக்கு ஒரு மாதிரி கிரேயிஷ் ஒயிட் கலரில் இருக்குது. இது ஒரு உகாவோ அப்படிங்கிற ஒரு கம்பெனிலேருந்து வாங்கினேன் அமேசானில். ஜஸ்ட்டு இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதில்லை. பட் ஆனால் இது யூஸ் பண்ணுறது நல்லதுங்கிறாங்க. அதாவது உங்களுக்கு நல்ல ஏரேஷன் கிடைக்குது. உங்களுக்கு அந்த தண்ணியை வந்து கொக்கோபீட்டில் நிறைய தேங்க விடாமல் உங்களுக்கு நிறைய இது வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறது. ஸோ இந்த பெர்லைட்னா என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்க்கலாம். ஜஸ்ட்டு என்கிட்ட கொஞ்சம் பழைய கொக்கோபீட் இருக்குது. நான் புதுசாக எதுவும் எடுக்கலை. ஏற்கனவே கழுவி வச்ச கொக்கோபீட் ஒரு 2 மக்கு இருக்குது. ஸோ நான் இதை 2 மக்கு எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இது ஒரு அரை மக்கு வந்து இந்த பெர்லைட்டை மிக்ஸ் பண்ணலாம். ஸோ ரேஷியோ என்ன சொல்கிறாங்கன்னா 80-20, அதாவது 80% கொக்கோபீட் 20% பெர்லைட்டா, இல்லைன்னா 70-30, 70% கொக்கோபீட்டு 30% பெர்லைட் மிக்ஸ் பண்ணலாங்கிறாங்க. ஸோ நம்ம இதை மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். மிக்ஸ் பண்ணி இந்த ஒரு செடியை நம்ம ரீபாட் பண்ணி பார்க்கலாம். இதோட க்ரோத்து இதோட இதெல்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம இதை பார்க்கலாம்ப்பா. என்கிட்ட இப்போ ஒரு ரீசெண்டாக அவங்க வாங்கின ஒரு 2 கொக்கோபீட்டு செடி வந்து ஒன்று நல்ல பாண்டாக இருக்குது. அதை ரீபாட் பண்ணிடலாம். இது வந்து ஒரு சின்ன பாட்டு. இதிலே நான் ரீபாட் பண்ணிடுறேன். இதை விட பெருசுக்கு நான் போகலை. ரீபாட் பண்ணிடுறேன். இன்னொரு செடி கொஞ்சம் க்ரோத் இல்லாமல் இருக்குது. அதையும் நான் ரீபாட் பண்ணிடுறேன். 2யுமே அது தண்ணி தேங்கி தேங்கி கொஞ்சம் வளர்ச்சி நல்லா இல்லாமல் இருக்குது. அதையும் பண்ணிடலாம். பட் ஆனால் இந்த பிளான்ட் வந்து நல்லா கொஞ்சம் ரூட் ஃபுல்லாகவே இருக்குது. நேற்று கிளைமேட்டும் நல்லா இருந்தது. ஸோ நம்ம ரீபாட் பண்ணிடலாம். பண்ணி பார்க்கலாம். அடுத்து இதோட க்ரோத் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ பாருங்கள், இதை எடுத்துடுறேன் நான். இது ஒரு நர்சரி பாட்டு. இப்போ வேர் இப்போ தான் வெளியில் வருது. இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்கு. அந்த அங்கிட்டெல்லாம் ஃபுல்லாகவே பாண்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த பாட்டில் நம்ம ரீபாட் பண்ணிட்டோம்னா இன்னும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதம் ஜூன் ஜூலை வரைக்கும் இது இதிலே தாங்கும். இதோட க்ரோத் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பெர்லைட் வந்து நம்ம பண்ணுறதுனால என்ன யூஸுனால் நமக்கு வந்து நல்ல ஏரேஷன் கிடைக்குது. ஆக்சிஜன் நிறைய கிடைக்குது. உங்களுக்கு வந்து கொக்கோபீட்டில் தண்ணி ரொம்ப வந்து பிடிச்சி வைக்காது கொக்கோபீட்டை. ஸோ மேக்ஸிமம் வந்து இது வந்து இந்த பெர்லைட் வந்து உறிஞ்சு வச்சுக்கிறது. உங்களுக்கு அந்த அளவுக்கு நிறைய தண்ணி இல்லாமல் பார்த்துக்கிறது. ஸோ ஒரு நல்ல ஆப்ஷன். இதில் வந்து நம்ம வந்து நிறைய பேரை பார்க்குறேன். போன் மீலு, நீம் கேக்கு அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாதுப்பா. ஜஸ்ட்டு கொக்கோபீட் பெர்லைட் அவ்வளோதான். வேறு எக்ஸ்ட்ரா எந்த ஒரு ப்ராடக்ட்டும் இதில் நம்ம ஆட் பண்ணக்கூடாது. இது மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. உங்களுக்கு வந்து அது என்னென்னா அந்த வால்கனிக் ராக்லேருந்து எரிமலையோட கல்லுலேருந்து இது வந்து இந்த பெர்லைட் வருது. அந்த கல் வந்து அப்படியே நம்ம அரிசி பொரிச்சா எப்படி இருக்கும், நம்ம அந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு அப்படியே உப்பி உப்பி இருக்குது. அந்த இது உங்களுக்கு லைட் வெயிட்டாகவும் இருக்குது. ஸோ நம்ம இன்றைக்கி இந்த பிளான்ட்டை இதில் ரீபாட் பண்ணிவிட்டு அடுத்து இதில் நான் வந்து மைக்ரோரைஸா கொடுக்குறேன். நான் செடி ஆரோக்கியமாக இருக்குது. நான் மைக்ரோரைஸா கொடுத்து இதுக்கு வந்து ரீபாட் பண்ணுறேன். ஸ்டார்டிங்கில் இந்த செடி நமக்கு கார்டனுக்கு புஷ்பாஞ்சலிலேருந்து வரும்போது இதை நீங்கள் பாருங்கள். அந்த வீடியோ போட்டிருக்கேன். இதில் வந்து நான் வந்து ஃபங்கிசைடு, அதாவது கெமிக்கல் ஃபங்கிசைடும் சாஃபும் ஹியூமிக்கும் கொடுத்து தான் நான் ரீபாட் பண்ணியிருப்பேன். குச்சி மாதிரி இருந்துச்சு. இப்போ எல்லாம் க்ரோத் ஆகிடுச்சு, நல்லா செட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் மைக்ரோரைஸா கொடுக்குறேன். நான் மைக்ரோரைஸா வந்து சும்மா ஒரு 2 இல்லைன்னா 3 கிராம் கொடுத்து நம்ம இப்போ ஒரு 5 டேஸ்க்கு மைக்ரோரைஸா நம்ம கொடுத்து இதை வச்சிடலாம். 5 டேஸ்க்கு அப்புறம் ட்ரைகோடர்மா விரிடி நம்ம கொடுக்கலாம். அந்த செடிக்கு கொடுத்து பார்க்கலாம். இந்த 2 செடியும் அதே மாதிரி தான் நான் ரீபாட் பண்ண போகிறேன். பாருங்கள், பண்ணிடுறேன் இந்த மாதிரி. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைமு நானே பெர்லைட் யூஸ் பண்ணுறேன். ஏற்கனவே ஒரு சப்ஸ்கிரைபர் கூட கேட்டிருந்தீங்க, பெர்லைட்டை பற்றி சொல்லுங்கள், அதை எப்படி யூஸ் பண்ணலாமா என்னன்னு. பட் ஆனால் நல்ல எஃபெக்ட் இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க. நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ இது மைக்ரோரைஸா வந்து கொஞ்சோண்டு கொடுக்குறோம். கொஞ்சமாக கொடுத்துட்டு மைக்ரோரைஸா. நேற்று கிளைமேட் நல்லா இருந்துச்சு எனக்கு. கொஞ்சம் இப்போ தொடர்ந்து 4 நாளாக கொஞ்சம் மழை இருக்குது நைட்டு. ஸோ கிளைமேட்டும் நல்லா இருக்குது. ஸோ அதனால நான் டக்குன்னு இதை ரீபாட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதை உடனே கொண்டு போய் வெயிலில் வைக்கக்கூடாதுப்பா. இப்போ வெயில் காலங்கிறனால ஒரு 2-3 நாள் கொஞ்சம் நிழலில் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம லைட்டாக கொஞ்சம் காலையில் வெயில் மட்டும் வச்சா போதும். இந்த செடியை ரூட் பாண்ட் எதுவுமே நம்ம எடுக்கலை. ஆனாலும் நம்ம வந்து கொஞ்சம் நிழலில் வைக்கிறது சேஃபு. ஸோ இந்த செடி பாருங்கள், அதோடு சேர்ந்து வாங்கினது இது ஒரு செடி மோகனாங்கிற பிளான்ட்டு. க்ரோத் வருது. ஆனால் ஸ்டார்டிங்கில் வரும்போதே செடி வந்து கொஞ்சம் டிஃபெக்டாக தான் வந்தது. மோகனாங்கிற பிளான்ட் வருது, அப்புறம் திருப்பி டைபேக் ஆகுது, இப்படியே இருக்குது. ஸோ நான் இதையும்
இந்த கொஞ்சம் பெர்லைட்டை மிக்ஸ் பண்ணி நான் ரீபாட் பண்ணிடலான்னு பார்க்குறேன். ஒரு சின்ன தொட்டியில், அதே தொட்டியில் இதுக்கும் மைக்ரோரைஸா கொடுத்து நம்ம பார்க்கலாம் இதோட க்ரோத் இனிமேல் இருக்கான்னு. ஏன்னா தண்ணி இதில் போக மாட்டேங்குது உங்களுக்கு. ஸோ கொக்கோபீட்டில் இது ஒன்று தான்ப்பா நம்ம கவனமாக நம்ம கொண்டு போகணும். ஏன்னா வேர் வளரல. ஸோ அந்த ஊற்றுற தண்ணி வந்து மழை வேறு 2-3 நாள் நனைஞ்சு கொக்கோபீட் ரொம்ப சாகியாக இருக்குது உங்களுக்கு. அடியில் நிறைய சொதன்னு இருக்குது ஈரம். ஸோ அந்த ஈரம் அப்படியே இருந்துச்சுன்னா என்ன ஆகுன்னா உங்களுக்கு அழுகல் வந்துடும், ரூட் ராட் வந்துடும். ஸோ நம்ம கொஞ்சம் அந்த இதெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு நான் வந்து இந்த பெர்லைட் கலந்த கொக்கோபீட்டில் நான் வச்சிடுறேன். பாருங்கள், லேசாக எடுத்துட்டேன். நான் எடுத்து ஒரு 4-5 நாள் நிழல்லே நம்ம வச்சிடலாம். வச்சுட்டு அதுக்கப்புறம் இது க்ரோத் எப்படி வருதுன்னு நம்ம பார்க்கலாம். இது இப்படியே விட்டோம்னா செடி போயிடும். ஏன்னா வருது திருப்பி இதாகுது. கொஞ்சம் வேர் வளர்ந்துருக்கு, இருந்தாலும் அது அதில் ஏதோ இஷ்யூ இருக்குது, அந்த செடிக்கு வளர மாட்டேங்குது. ஸோ அப்போ நம்ம பெர்லைட்டை கொக்கோபீட் மிக்ஸ் பண்ணி நம்ம இதில் போட்டுட்டு மைக்ரோரைஸா கொடுத்து நம்ம இதை அடுத்து எப்படி க்ரோத் இருக்குங்கிறத நான் அடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், வெயில் காலத்தில் இதெல்லாம் நம்ம வெயில் காலத்தில் தான் வாங்கினோம். வெயில் காலத்தில் அந்தளவுக்கு ஈஸியாக வராதுப்பா செடி. அதுவும் இந்த மாதிரி பாருங்கள், இந்த 4 இன்ச்சு வைக்கும் போதே இந்த அளவுக்கு இது பண்ணுது. அப்போ இதை கொண்டு போய் நம்ம 14 இன்ச்சில் வச்சோம்னா கண்டிப்பாக செடி வளரவே வளராது. ஏன்னா தண்ணி வந்து ட்ரெயின் ஆகாது. அந்த வேர் அதிலே இருந்து செடி வீணாக போயிடும். மைக்ரோரைஸா கொஞ்சோண்டு கொடுத்துட்றேன். நான் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுறேன். ஸோ நேற்று நான் எல்லாம் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சொல்லிட்டேன். உங்களுக்கு கொக்கோபீட்னா என்ன, அதுக்கு என்ன கொடுக்கணும், எப்படி கொடுக்கணுங்க எல்லா டீட்டெயில் கொடுத்துட்டேன். இன்றைக்கி ரீபாட் வந்து ஜஸ்ட் இந்த 2 செடியை நான் காட்டிடுறேன். நாளைக்கு நம்ம சிண்டர்னா என்னங்கிறத டீட்டெயில்டாக நம்ம பார்த்துடலாம்ப்பா. அவ்வளோதான், இந்த சீரீஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்து நார்மலாக உங்களுக்கு வேறு இதை நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ நீங்கள் அடுத்து உங்களுக்கு பெர்லைட் யூஸ் பண்ணி பார்க்கணுன்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம்ப்பா. ஒரு 2-3 செடி கூட நீங்கள் கொக்கோபீட்டோட பெர்லைட் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து அந்த நல்லா அந்த ட்ரெயின் ஆகிடும். உங்களுக்கு அந்த கொக்கோபீட்டில் இருக்க ஈரம் ஜாஸ்தி இருந்துச்சுன்னா கூட இது உங்களுக்கு கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். பாருங்கள், அமுக்கவே இல்லை. நான் ரொம்ப லூஸாக தான் போடுறேன், ரொம்ப போடலை, லைட்டாக தான் எடுத்து போடுறேன். ஸோ இந்த ஒரு செடி வந்து எனக்கு ரொம்ப நாளாக க்ரோத்தே இல்லை. நிறையா வந்து டைபேக் வந்துக்கிட்டே இருக்குது, வளர மாட்டேங்குது. இது வந்து அந்த 30 செடியில் ஒரு செடி. இப்போ ஜனவரியில் வாங்கி கூட இது வளரவே மாட்டேங்குது. ஸோ நான் இதையும் ரிப்போர்ட் பண்ணிடுறேன். இதுக்கு பாருங்கள் தண்ணி எப்படி நிற்கிதுன்னு. உங்களுக்கு அந்த தண்ணி வந்து உங்களுக்கு ட்ரெயினே ஆகலை அந்த செடி. ஏன்னா வேரும் அந்தளவுக்கு வளர்ச்சி இல்லை. ஸோ நான் இதையும் வந்து உங்களுக்கு பெர்லைட்டில் நான் வந்து எடுத்து வச்சுட்டு, இப்போ இதுக்கு வந்து நான் வந்து மைக்ரோரைஸா கொடுக்கல. ஏன்னா எனக்கு வந்து இதுக்கு வந்து நான் பவஸ்டின் ஃபங்கிசைடை கொடுத்து இதை நம்ம அந்த வேரெல்லாம் கொஞ்சம் வாஷ் பண்ணிடலான்ட்ருக்கேன். வாஷ் பண்ணிவிட்டு பவஸ்டின் கொடுத்து இதை வளர்க்கலாம். இது பார்க்கலாம் எப்படி அடுத்து இது க்ரோத் வருதா இல்லையான்னு தெரியல. ஸோ சம்டைம்ஸ் வந்து செடி இந்த மாதிரி ஆகிடும்ப்பா. வச்ச எல்லா செடியும் வளரும்னு சொல்ல முடியாது. சில நேரம் நல்ல செடி நம்ம கைக்கு வரும், ஆன்லைன் ரோஸஸ். சில டைமில் இந்த மாதிரி வரும். சரி, இந்த மாதிரி செடியெல்லாம் இந்த மாதிரி ரொம்ப நாளாக வளரலைன்னா நம்ம வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு திருப்பி வந்து அதை ரீபாட் பண்ணிட வேண்டியதான். அது என்ன இஷ்யூன்னு பார்க்கணும். 2-3 மாதம் அது வந்து ஏதோ பிரச்சனைனா திருப்பி எடுத்துகிட்டு இந்த மீடியாவை சேஞ்ச் பண்ணி திருப்பி ஃபங்கிசைடு ஊற்றி விட்டுறலாம். இதை பார்க்கலாம். இனிமேல் இதோட க்ரோத் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கொஞ்சம் பெர்லைட் மிக்ஸ் பண்ண கொக்கோபீட்டை இதில் நான் போடுறேன். ரொம்ப லூஸாக போடணும், அமுக்கவே கூடாதுப்பா. லைட்டாக அப்படியே காற்று போல் தான் போடணும். ரொம்ப அமுக்குனிங்கன்னா அது அப்படியே அந்த தண்ணி ஊற்றுனிங்கன்னா தண்ணி தேங்கி வேரல்கள் வந்துடும். ரொம்ப லைட்டாக, அவ்வளோதான். ஒரு 2 டேப் பண்ணிவிட்டு அந்த ஏர் பாக்கெட்ஸ் எல்லாம் டேப் பண்ணிவிட்டு வச்சிடலாம். ஸோ நான் இதுக்கு வந்து 2க்கு மைக்ரோரைஸா கொடுத்துருக்கேன். அந்த புதுசாக வாங்கின 2 செடிக்கு மைக்ரோரைஸா, அந்த ஒரு செடி பழைய செடிக்கு நம்ம பவஸ்டின் ஃபங்கிசைடு கொடுத்துருக்கேன். பார்க்கலாம் இதோட க்ரோத் எல்லாம் எப்படி இருக்குங்கிறத நான் அடுத்து காட்டுறேன். பவஸ்டின் பாருங்கள், அந்த கொஞ்சோண்டு எடுத்து அந்த ஒரு செடிக்கு மட்டும் நான் பவஸ்டின் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரியெல்லாம் இஷ்யூஸ் வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும்? ரொம்ப நாள் இது மாதிரி ஒர்க் அவுட் ஆகலை, செடி வளராமல் இருக்குன்னா கொஞ்சம் நம்ம எடுத்து கிளைமேட் நல்லா இருக்கும்போது ஒன்ஸ் வந்து அது என்ன இஷ்யூன்னு எடுத்து பார்த்துடலாம். நல்லா ஆற்றிடணும். இந்த பவஸ்டினை ஆற்றிட்டு உங்களுக்கு அந்த மீடியாவில் நம்ம ஃபுல்லாக ஊற்றிடலாம். இதுதான் பவஸ்டின் உங்களுக்கு.
கைவசம் ஒரு ஃபங்கிசைடை இந்த மாதிரி வச்சுக்கிறது நல்லது. நம்ம அது ஃபுல்லாகவே ஊற்றிடுறேன். இதோட அப்டேட்ஸ் எல்லாம் அடுத்து காட்டுறேன்ப்பா. ஸோ அடுத்து கடலை புண்ணாக்கு உரத்தை பற்றி கேட்குறீங்க நிறைய பேர். ஸோ நாளைக்கு உங்களுக்கு சிண்டரை பற்றி சொல்லிவிட்டு கடலை புண்ணாக்கு உரம் எப்படி நம்ம ரோஸ் செடிக்கு கொடுக்கலாம், அதுவும் சாயில் மீடியாவுக்கு எப்படி கொடுக்கலாங்கிறத நம்ம இன்னும் ஒரு 2 டேஸில் நம்ம பார்க்கலாம்ப்பா. பாருங்கள், இது பேரெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இதோட க்ரோத் எப்படி இருக்குன்னு நான் அப்டேட் பண்ணுறேன். நான் ஒன்று மோகனா, இன்னொன்று லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். இது ரெண்டும் இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காக வாங்கின இது 2 செடி. இன்னொரு செடி வந்து பழசு, அந்த ஜனவரி வாங்கின செடி பி விச்சுடுங்கிற ஒரு செடி, அதையும் நம்ம பார்க்கலாம். இந்த 3 செடியோட அப்டேட்ஸை அடுத்தடுத்து நான் காட்டுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.